ஜெயிலர் 2 பட இசை வெளியீட்டு விழாவை மலேசியாவில் நடத்த அங்கிருந்து அழைப்பு விடுத்தும் வேண்டாம் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. சென்னையிலும் வேண்டாமே என்ற முடிவில் தான் இருக்காராம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்தோட நடிப்பில் உருவாகி இருக்கும் ஜெயிலர் 2 படம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அனிருத் இசையமைத்திருக்கும் அந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா எங்கு நடக்கும் என்பதுதான் பெரிய கேள்வியாக இருக்கு. ஜெயிலர் 2 இசை வெளியீட்டு விழாவை மலேசியாவில் நடத்ததான் முதல்ல நினைச்சாங்களாம். ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் நடக்க ஏற்பாடு செஞ்ச டட்டூட் மாலிக் அண்மையில் ரஜினிகாந்தை சந்தித்து பேசினாராம். நம்ம மலேசியாவிலே உங்கள் பட இசை வெளியீட்டு விழாவை நடத்தலாமே என்று கேட்டாராம் மாலிக். அதற்கு ரஜினியோ, மலேசியாவில் நடத்த வேண்டாம், ஜனநாயகன் விழா அங்குதான் நடந்தது, நானும் இசை வெளியீட்டு விழாவை அங்கு நடத்தினால் நான் ஏதோ விஜயுடன் போட்டி போடுவது போன்றாகிவிடும், அதனால் வேண்டாம் என்றார் என தகவல் வெளியாயிருக்கு. ஆனால் இந்த தகவலை ஜெயிலர் 2 படக்குழுவோ ரஜினியோ இதுவரை உறுதி செய்யல. சென்னையில் நேரு உள் விளையாட்டரங்கில் நடந்த முடிவு செய்தால் தமிழக அரசு அனுமதி அளிக்காவிட்டால் என்ன செய்வது என்று யோசிக்கிறார்கள் என்று சொல்லப்படுது. இதற்கிடையே மலேசியாவில் இசை வெளியீட்டு விழா நடத்த நிலையில் ஜனநாயகன் படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடவில்லை. அதனால் நம் பட விழாவுக்கு மலேசியா வேண்டாம் என ஜெயிலர் 2 குழு நினைப்பதாகவும் சொல்லப்படுது. பேசாமல் சென்னைக்கு பதில் சூர்யா மாதிரி மதுரை அல்லது கோவையில் ஜெயிலர் 2 விழாவை நடத்துவார்களா என பேச்சும் அடிபட்டு கொண்டிருக்கு. நாடே கொண்டாடும் சூப்பர் ஸ்டார் படத்தின் இசை வெளியீட்டு விழாவை சென்னையில் நடத்த, அதுவும் திரையுலகிலிருந்து வந்த விஜய் தலைமையிலான அரசு எப்படி அனுமதி மறுக்கும் என்று மக்கள் விவாதிக்கிறாங்க. நடிகராக இருந்த காலத்தில் எனக்கு பிடித்த நடிகர் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் என சொல்லி வந்தார் விஜய். எனக்கு ரஜினி நடித்த படம்தான் பிடிக்கும் என்றார். இந்நிலையில் ரஜினி படத்திற்கே இப்படி ஒரு நிலைமையா என பேசப்படுது. ரஜினிகாந்த் தற்போது நடித்து வரும் தர்மன் பட அறிமுக விழாவில் சூப்பர் ஸ்டார் பேசியது பலரின் கவனத்தை ஈர்த்து விவாத பொருளானது. அந்த நிகழ்ச்சியில் ரஜினி என்ன சொன்னார்னா, நான் பேசினாலே பிரச்சனை, பேசவில்லை என்றாலும் வாயில் கொழுக்கட்டையா என கலாட்டா பண்ணுறாங்க, நான் பேசிவிட்டால் இப்போ மட்டும் பேசுவியம்மா என கலாய்க்கிறாங்க. நம்மை பிடிக்காதவர்களுக்கு நாம் என்ன செய்தாலும் பிடிக்காது, ரொம்ப நாள் கழித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே போன்று நம்மை பிடித்தவர்களுக்கும் நாம் எது செய்தாலும் பிடிக்கும் என நினைக்கக்கூடாது என சொன்னார். ரஜினி என்னவோ யார் பெயரையும் குறிப்பிடாவிட்டாலும் அவர் விஜயை மனதில் வைத்தே தன் வேதனையை வெளிப்படுத்துகிறார் என்று அப்போது பேசப்பட்டது. விஜய்க்கு எதிராக எனக்கும் எதுவும் கிடையாது என ரஜினி சாரே சொல்லும் நிலை என கட்டா குஸ்தி 2 விளம்பர நிகழ்ச்சியில் விஷ்ணு விஷால் தெரிவிக்க, விஜய் ரசிகர்கள் அவரை விளாசினார்கள். என்ன விஜய்னு விஜய் சார்னு மட்டும்தான் சொல்லணும் என்றார்கள். அதை பார்த்த விஷ்ணு விஷாலோ, நானா சொல்லவில்லை, ரஜினி சார் சொன்னதை வார்த்தை மாறாமல் சொன்னேன் என கூறினார். கட்டா குஸ்தி 2 ரிலீஸுக்கு முன்பே அது கொடூர மொக்கை, ஃப்ளாப் என சமூக வலைதளங்களில் ஒரு சிலர் விமர்சித்தாங்க. ஆனால் அது எதுவும் படத்தை பாதிக்காமல் கட்டா குஸ்தி 2 விஷ்ணு விஷாலின் கெரியரில் அதிகம் வசூல் செய்த படமாகிடுச்சு. ஜெயிலர் 2 இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் நடத்தப்பட்டாமைக்கு ரஜினிகாந்தின் காரணம் குறித்து உங்கள் கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட்டில் பதிவிடுங்க. மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.